சக்கர வியூகத்தை உடைத்த மாவீரன் அபிமன்யுவின் வீர மரணம். குருஷேத்திர போரின் 13ஆம் நாள் அன்று பாண்டவ படையை அழிக்க துரோணாச்சாரியார் சக்கர வியூகத்தை அமைக்கிறார். பாண்டவர்களில் இந்த சக்கர வியூகத்தை உடைத்தெறிய தெரிந்த ஒரே வீரன் அர்ஜுனன் என்று அனைவரும் நினைத்திருந்த வேளையில் அன்றைய நாளில் அர்ஜுனன் போர்க்களத்தின் மறுபக்கம் திசை திருப்பப்படுகிறான். ஆனால் அன்றைய நாளில் தான் தாயின் கருவில் இருக்கும் போதே சக்கர வியூகத்தை எவ்வாறு உடைப்பது என்பதை அறிந்த அபிமன்யு தன் தந்தைக்காகவும் தர்மத்திற்காகவும் அந்த மரணப் பொறிக்குள் துணிச்சலாக நுழைகிறான். அன்று அர்ஜுனன் இல்லாத சூழலில் துரோணரின் சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே சென்ற ஒரே வீரன் அபிமன்யுதான். வியூகத்தின் உள்ளே சென்ற பின் கௌரவப்படையின் மகாவீரர்களான துரோணர், கர்ணன், துரியோதனன் என அனைவரும் ஒன்றிணைந்து போர் தர்மத்திற்கு மாறாக அந்த சிறுவனை சூழ்ந்து கொண்டனர். தன் தேரை இழந்தும் வில் அறுபட்ட நிலையிலும் உடைந்த தேரின் சக்கரத்தையே ஆயுதமாக கொண்டு இறுதி மூச்சு வரை போராடி தர்மத்தை காத்தான் அந்த இளம் மாவீரன். ஆனாலும் கடைசியில் ஜெயத்ரதன் தன் வாள் கொண்டு பின்பக்கமாக வந்து நிராயுத பாணியான அபிமன்யுவை குத்திக் கொன்றான். அபிமன்யுவின் இந்த வீரம் உங்களை நெகிழ வைச்சதா? லைக் பண்ணுங்க. மகாபாரதத்துல உங்களுக்கு பிடித்த மாவீரன் யார்? கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீர வரலாறுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்துங்க.